அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ளது திருவிதாங்கோடு. இங்கு வசித்து வருகிறார் 34 வயதுடைய ஒரு பெண். இவருக்கு திருமணமாகிவிட்டது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து தன்னுடைய பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 16 வயதில் ஒரு மகனும் 15 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்த 15 வயது மகள் அதே பகுதியில் ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். ஆனால் படிப்பை தொடராமல் பாதியிலேயே விட்டுவிட்டதால் வீட்டிலேயே இருந்து வருகிறார். இந்நிலையில் குருந்தன் கோட்டைச் சேர்ந்த சிவக்குமார் என்ற இளைஞனுடன் 34 வயது தாய்க்கு பழக்கம் ஏற்பட்டது. பிறகு இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர். 15 வயது மகள் வீட்டில் இருந்தும் கூட ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் உறவில் வாழ துவங்கிவிட்டனர். இப்படிப்பட்ட சூழலில் சிவக்குமாரின் தம்பி கண்ணன் என்பவன் அண்ணனை பார்ப்பதற்கு அந்த பெண்ணின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளான். கண்ணனுக்கு 20 வயதாகிறது. அடிக்கடி வீட்டுக்கு வந்து செல்லவும் சிறுமியின் மீது கண்ணனுக்கு ஆசை வந்துள்ளது. அதனால் சிறுமியிடம் நெருங்கி பழகி இருக்கிறான். ஒரு நாள் தன்னுடைய காதலை கண்ணன் சொல்லவும் சிறுமியும் அந்த காதலை ஏற்றுள்ளார். இவ்வளவு சமாச்சாரம் ஒரே வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சிறுமியின் அம்மாவுக்கு இது எதுவுமே தெரியாது. தன்னுடைய கள்ள காதலனின் தம்பிதானே என்பதால் அம்மாவுக்கு சந்தேகம் வரவில்லை. சம்பவத்தன்று மதியம் திருவிதாங்கோட்டில் உள்ள தாத்தா வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் சிறுமி. அப்போது தாத்தாவின் செல்போனுக்கு கண்ணன் போன் செய்து சிறுமியிடம் பேச வேண்டும் என சொல்லி இருக்கிறான். குடும்பத்துக்கு தெரிந்த நபர்தானே என்று நினைத்த தாத்தா தன்னுடைய போனை சிறுமியிடம் தந்து பேச சொல்லியுள்ளார். அப்போது கண்ணன் சிறுமியிடம் நாம கல்யாணம் செய்துக்கலாமா என்று கேட்டுள்ளான். இதை கேட்டு கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த சிறுமி இப்பவே வீட்டை விட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த தாத்தாவை ஏமாற்றிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறாள். பிறகு கண்ணன் அந்த சிறுமியை அழைத்து கொண்டு எங்கேயோ தப்பி சென்று விட்டான். இதனிடையே பேத்தியை காணாமல் தாத்தா பதறியிருக்கிறார். நீண்ட நேரமாக வீட்டிற்கும் வரவில்லை என்பதால் அதிர்ச்சி அடைந்த தாத்தா உடனடியாக சிறுமியின் அம்மாவுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அப்போதுதான் கண்ணனையும் காணவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதற்கு பிறகு தன்னுடைய மகளை கண்ணன் கடத்தி சென்றிருப்பதை உறுதி செய்த அம்மா மார்த்தாண்டம் மகளிர் போலீசில் புகார் செய்திருக்கிறார். இதன் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். சிறுமியை கண்ணன் எங்கு அழைத்து சென்றான், 2 பேரும் இப்போது எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் என தெரியவில்லை. போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு அண்ணன் புருஷன், மகளுக்கு தம்பி புருஷன். திராவிடம் வளர்த்த தமிழ் கலாச்சாரம் இதுதானோ? நன்றி.